Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான perfectஆன அதிரசம் நல்ல சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே நல்ல perfectஆன அதிரசம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 கிலோ அளவு மாவு பச்சரிசி சேர்த்திருக்கேன். அதாவது மெஷரிங் கப்ல 4.5 கப் அளவு இருக்கு. மாவு பச்சரிசின்னு நீங்க கடைங்கள்ல கேட்டாலே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா அரிசியில இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல திக்கா ஒரு மாவு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மாவு பச்சரிசி. இதுல வந்து நம்ம அதிரசம் செஞ்சோம் அப்படினா நமக்கு மாவும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த அரிசியை 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதுல நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது பச்சரிசிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியில உள்ள தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து சுத்தமா இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல வடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வெள்ளை துணியில பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை பரப்பிட்டு நிழல்லே தான் காய வச்சுக்கணும். வெயில்லாம் படக்கூடாது. நிழல்லையே ஒரு 3/4 மணி நேரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களோட கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். அரிசி வந்து உங்களுக்கு அங்கங்கே ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா இது கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம இந்த அரிசி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அரைச்சிடலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் நான் இதை வந்து மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு நம்ம சல்லடையில் இருக்கிற அந்த ரவை சல்லடை வச்சு நல்லா சளிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிசி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். மிஷின்லேருந்து நீங்கள் அரைச்ச உடனேயே நல்லா டைட்டாக மூடி போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி நல்லா உங்களோட கை வச்சு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்தணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈரப்பதம் வந்து போகாமல் இருக்கும். அதிரசம் மாவு வந்து காஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதிரசம் பர்ஃபெக்டாக வராது. கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடிட்டு இதை வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம பாகு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது 4.5 கப் அளவு இருந்ததில்ல, அதே 4.5 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதிரசம் செய்யும்போது பாகும் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெல்லத்தில் இருக்கிற இந்த கட்டிகள் எல்லாமே கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெல்லத்தில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா அதே கடாயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம கரெக்டாக பதம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அந்த வெள்ளை தண்ணி எடுத்து விட்டு பாருங்கள். ஒரு இடத்துல நம்மளுக்கு கையில் எடுக்க முடியல, இது கரெக்டான பதம் கிடையாது. அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த வெள்ளைப்பாகு வந்து ஒரே இடத்துல குவிக்க வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்மளுக்கு உருட்டணும், கையில் எடுத்து உருட்டணுன்ற அவசியம் கிடையாது. கையில் எடுக்க முடிஞ்சால் மட்டுமே போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறோம். நீங்கள் ரொம்ப கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு உருட்டுற பதம் வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். இப்போ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதிரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ண மாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு கொஞ்சமாக பாகு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகு நல்லா சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் மாவையும் பாகையும் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் சில டைமில் மாவு நம்மளுக்கு பத்தாமல் போயிடும், இல்லைனா பாகு வந்து பத்தாமல் போயிடும், அந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பாகும் மிச்சப்படலை, மாவும் மிச்சப்படலை. உங்களுக்கு பாகு வந்து மிச்சப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது பாயாசத்துக்கோ இல்லை மற்ற இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இலகலாக இருந்தால் தான் 2 நாள் கழித்து நீங்கள் தட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவே ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா அப்புறம் ரொம்பவே ஹார்டாகிடும்.
இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. அதிரச மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறும்போது தான் நல்லா சாஃப்டான அதிரசம் கிடைக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 2 நாள் ஆயிருக்கு. மாவு எடுத்து அடியிலேருந்து கொடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் மேலே லூஸாக இருக்கும், கீழே டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவோட பதம் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தட்டும்போது விரிசல் இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப இலகலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவோ இல்லை 2 டீஸ்பூன் கோதுமை மாவோ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட வெள்ளைப்பாகு இருந்ததுன்னா அது சூடுபடுத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம் எதுக்கும். இப்போ நம்ம அதிரசம் செய்கிறதுக்காக கையில் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் இலையில கூட நெய் தடவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண உருண்டையை வச்சு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். திக்னஸ் பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதிரசம் பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரச மாவை உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் போட்ட உடனேயே ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அதனால அந்த மாதிரி பூரி மாதிரி உப்பலாக வரும். அது மேலே இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்பலாக வந்த உடனே திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அதிரசம் நீங்கள் எல்லாமே செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. சூடாக வச்சிங்க அப்படின்னா ஒட்டிடும். நல்லா ஒன்று அடுத்தடுத்து வச்சு நல்லா பரவலாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா அதிரசமுமே போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்ட அன்னைக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பயப்பட வேண்டாம், மறுநாள் கரெக்டாக செட் ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.